அவ்வளோதான் நண்பர்களே, முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஃபிட்னஸ் விளாகர் இல்லை, ஃபுட் விளாகர் தான். ஏன்னா ஊருக்கு வந்ததுலேருந்து திங்கிற தீனி அந்த மாதிரி இருக்கு, எனக்கே டவுட் ஆகுது. இது கொஞ்சம் பெரிய கதை, முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சொல்லிட்டு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 பேக்ஸ்க்கு போகிற எபிசோட் 51 வீடியோ பார்க்கணும்ல, அவங்க வீட்டு பிள்ளை நினச்சி ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. வழக்கம் போல் காலங்கத்தால இருந்துச்சுமே ரன்னிங் கிளம்பி ஆச்சு. நம்ம ஊரில் ரன்னிங் போகிறதே ஒரு ஸ்பெஷல் தான், ஜாலியாக இருக்கும். ஒரு 8 மணிக்கு பெருசாக வெயில் தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு. எனிவேஸ் அப்படியே குடுக்குடுன்னு ஓடிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். வந்தன்மே முட்டையை வேக போட்டு அப்படியே போய் புரதச்சித்து வாங்கலான்னு கிளம்பிட்டேன். எடுத்து பல நாள் ஆச்சு. அப்படியே வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அவிச்சு 5 முட்டையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமா கிளம்பி பெட்ரோல் போட்டு ஆண்டு வேலையை பேங்க் கிளம்பிட்டேன். பேங்க்ல ஒரு பெரிய பிரச்சனை, அதை நான் தான் வந்து தீர்த்து வைக்கணும்ட்டாங்க. சரி ஓகேன்னு போய் தீர்த்து வச்சுட்டு ரிட்டர்ன் வரப்ப மார்ட்ல போய் சில பொருட்கள்லாம் வாங்கணும் மம்மி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே சரியான பசி, மதியான சாப்பாடை முடிச்சுட்டு ஒரு அருமையான தூக்கத்தை போட்டு அப்படியே ஈவினிங் எந்திரிச்சு ஒரு தண்ணி பழத்தை சாப்பிட்டேன். அருமையா அதை முடிச்சதுக்கப்புறம் அக்கா ஒரு காஃபி கொண்டு வந்தாங்க, ஃபில்டர் காஃபி, அருமையா இருந்துச்சு. அதை அப்படியே முடிச்சுட்டு போட அம்மா வந்து பனையாரம் சுட்டு தந்தாங்க, அது இன்னும் அருமையா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம ஆதி நண்பரோட பெரியவளத்தை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் கொஞ்சம் அருமையா இருந்துச்சு. இப்ப பாருங்க, ஃபுட் விளாகரா டிராவல் விளாகரா எந்த விளாகர்னு எனக்கே தெரியல. சீரிஸ் நேம் மாதிரி எப்படி 6 பேக்ஸ் வைக்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு சீரிஸ் எடுக்கலான் இருக்கேன். அதுக்கும் உங்க ஆதரவு வேணும். ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல அது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சஜஷன் சொல்லிட்டு போங்க. டயலாக் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்கள் ஏதாச்சும் முடிச்சிங்க நண்பர்களே?